அண்ணா அறிவாலயம் வந்த திருத்துறைப்பூண்டி முன்னாள் எம்எல்ஏ ஆடலரசன் அவமதிக்கப்பட்டாரா? முதலமைச்சர் சமாதானம் செய்து அனுப்பி வைத்திருக்கிறார். என்ன நடந்தது அறிவாலய வாசலில் பார்க்கலாம். திமுகவை மிரட்டுவதற்காக முன்கூட்டியே நாங்க விருப்ப மனு வாங்குறோம் அப்படின்னு தொடங்கி இருக்கிறது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி. இதை செய்ய சொன்னது டெல்லி மேல்டம்னு சொல்றாங்க. பிரபஞ்சத்திலேயே மிகச்சிறப்பான மருத்துவ கட்டமைப்பை கொண்ட தமிழ்நாட்டில் ஒரு மருத்துவமனையில் தூய்மை பணியாளர் செவிலியராக தரம் உயர்த்தது பணி உயர்த்தப்பட்டிருக்கிறார். இன்னொரு மருத்துவமனையில் ஸ்கேன் டாக்டர் வரவில்லை என்று நோயாளிகள் மருத்துவ பயனாளர்கள் போராடுகிறார்கள். எங்கே சென்றார் மாசு? விவரங்களை பார்க்கலாம். விட்டில் பூச்சியை நம்பி எப்படி கலங்கர விளக்கத்தை விட்டு செல்வேன் அப்படின்னு ஒரு முன்னாள் அதிமுக எம்எல்ஏ கேட்டிருக்கிறார். மற்றொரு பக்கம் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல கொஞ்சம் ஊராட்சி செயலராக இருந்ததுனால கொஞ்சமா கொள்ளையடிச்சிருக்கிறாரு ஒரு ஊராட்சி செயலர். எடைக்கு போடும் சைக்கிளை பெயிண்ட் அடித்து புதிய சைக்கிளாக மாணவர்களுக்கு வழங்கி இருக்கிறதா திமுக அரசு? 4300 ரூபாய் என்று சொல்கிறார்கள். அது 430 ரூபாயாக இருக்குமோ என்று சந்தேகிக்கும் வகையில் தரம் இல்லையே, கவனிக்க மாட்டீர்களா? விவரங்களை பார்க்கலாம். அருண் நேரு பாசறை என்று திமுகவில் புதிதாக தொடங்கப்பட்டிருக்கும் பாசறை. திருச்சி முழுக்க KN நேருடைய மகன் அருண் நேருவுக்கு பிறந்தநாள் அப்படின்னு, எங்க அண்ணன் ஸ்டைல் பாண்டிக்கு பிறந்தநாள் என்று சொல்லும் விதமாக சில போஸ்டர்கள், சில பதாகைகள். ஒருவேளை திமுக அரசு எம்எல்ஏ சீட்டு கொடுத்தால் வெற்றி பெற்று விடுவோமோ மாட்டோமோ என்கின்ற பயத்தில் நகர்வலம் சென்றிருக்கிறார். 1020 கோடி ரூபாய் குற்றச்சாட்டில் சிக்கியிருக்கக்கூடிய அமைச்சர் KN நேரு. எதில் பார்க்கலாம். இதை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இது சைட்லைட்ஸ்.